வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். வெல்கம் டு சில்லி குக். இன்றைக்கி நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் இதை மூணையும் வச்சு இன்றைக்கி ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்கலாம். வாங்க. நான் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் பட்டாணி, கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட் இது மூணும் சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். அதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு பூண்டு 2 எண்ணம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 போல் முந்திரியை கட் பண்ணி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காய் ரெடி ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி அது நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கிட்டு இருக்கிற தக்காளி கூட அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண மிக்சர் ஆறின பிறகு அதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து டேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸோட கோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம பண்ணுறங்காட்டி நல்லா முறுமுறுன்னு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். இதை பண்ண பிறகு நம்ம இதை தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் சில்லி குக்.